ஆசீர்வதித்தார் கிருபையினார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நிர்மூலமாகாமல் காத்தார், நிற்கத்தம் கிருபைகள் தந்தார். நிர்மூலமாகாமல் காத்தார், நிற்கத்தம் கிருபைகள் தந்தார். என்னை நீதியின் பாதையில் தினமும் கரம் பிடித்து நடத்துகின்றார். என்னை நீதியின் பாதையில் தினமும் கரம் பிடித்து நடத்துகின்றார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார், கருத்தாய் என்னை நடத்துகின்றார். குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார், கருத்தாய் என்னை நடத்துகின்றார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கடந்து போன காலங்களெல்லாம் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து இவ்வளவாய் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீர், இன்னும் வழிநடத்தப் போகிறீர். இந்த வேளையிலும் கூட கர்த்தர் தம்முடைய வார்த்தையை எங்களுக்கு அருளுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அருமையான தேவ ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை உண்டாகட்டும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19, 20 2 வசனங்களை வாசிக்கலாம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் சபையை அவர் தட்டுகிறார். சபையின் வாசற்படியிலே நின்று அவர் தட்டுகிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். ஆசியா கண்டத்தில் 7 சபைகள், அதில் ஒன்று லவோதிக்கேயா என்ற பட்டணத்தில் இருக்கிற சபை, தேவ ஜனங்களின் ஐக்கியம். கர்த்தர் 7 சபையின் மத்தியிலே
அவர் உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தர், சபை நடுவே உலாவுகிறார் என்று வேதத்தில் பார்க்குறோம். சபைக்குள்ளே இருந்தவர் எப்படி சபையை விட்டு வெளியே வந்தார்? ஏன் வெளியே வந்தார்? வெளியே வந்து கதவை தட்டி கொண்டு நிற்கிறார். திறக்கணும் என்று அவளோடு எதிர்பார்த்து அவர் சபை கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் சபையின் நடுவே உலாவுகிற கர்த்தர். இப்போ அவர் வெளியே நிற்கிறார். ஏனென்றால் ஆண்டவருடைய ஒரு அங்கலாய்ப்பு, என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை ரொம்ப தூரமாக விலக்கிட்டாங்க ஜனங்கள். தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், அக்கிரமங்கள், அது கர்த்தரை தூரம் போக பண்ணிடுது. அவர் வெளியே நிற்கிறார். அநேக சபைகள் அப்படிதான். சபைக்குள்ளே இருக்க வேண்டிய கர்த்தர் சபைக்கு வெளியே நின்று தட்டுகிறார். மனம் திரும்பு என்று எச்சரிப்பு கொடுக்கிறார். ஆகவே மனம் திரும்பி இருப்பாங்க என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். சுலுமித்தியை பார்க்கலாம். உன்னதப்பட்ட 5:2 என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே என்று அவளை அத்தனை பாசத்தோடு அழைத்து கதவை தீர என்று தட்டி கொண்டு நிற்கிறார். அவளோ எழுந்து எப்படி கதவை திறப்பேன் என்று அவன் நினைத்து மெதுவாக அவள் இஷ்டத்துக்கு எழுந்து கதவை வந்து திறந்து பார்க்கும்போது நேசர் வெகு நேரம் ஆகிவிட்டது. அவர் போய்விட்டார். என் நேசரை கண்டீர்களா, என் நேசரை கண்டீர்களா என்று நகரத்தின் வீதியில் தேடிக்கிட்டு போவாள். காவலாளிகள் பிடித்து அடித்து காயப்படுத்தி அவளுடைய போர்வையவே எடுத்துக்கிட்டாங்க. மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனை சஞ்சலங்கள், வேதனைகள். கர்த்தர் உள்ள கதவை, இருதய கதவை தட்டுகிறார். தட்டும்போது திறந்துட்டா ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம். ஆனால் கர்த்தர் தட்டும் போது திறக்கலாமா வேண்டாமா, பிறகு திறப்போமா என்று நினைத்து அவங்க எழுந்து போய் திறக்கிறதுக்குள்ள நேசர் போய்விட்டார். அதன் பிறகு சூலமித்தி என்றால் சபை என்று பொருள். சபைக்கு வந்த துன்பம், காவலாளிகள் அடித்து காயப்படுத்தி போர்வையவே எடுத்துக்கிட்டாங்க. ஆகவே சபையை இந்த ஆசியா கண்டத்தில் இருக்கிற 7 சபைக்கும் கர்த்தர் எச்சரிப்பு கொடுப்பார். அதில் லவோதிக்கேயா சபை, மனம் திரும்பு. சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, சபையே நீ மனம் திரும்பு. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு என்று சபைக்கு சொல்லுகிறார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் புசிப்பேன், அவனும் என்னோடு போஜனம் புசிப்பான் என்று கர்த்தர் தட்டி கொண்டு நிற்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தையும் அவர் தட்டுகிறார். எனக்கு இடம் கொடு, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் இருதயத்துக்குள்ளே நான் வாசம் செய்ய வேண்டும், நீ என்னோட பிள்ளையாக இருக்கணும் என்று தட்டி கொண்டு இருக்கிறார். அவர் ஏன் தட்டணும்? அவர் வல்லமையுள்ள தேவன். அவரால் பெரிய 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 காரியங்கள் எல்லாம் வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அவர் செய்த காரியங்கள் அவ்வளோ பெரிய ஒரு தேவன். அவர் நினைத்தா உள்ள தவறே திறக்க முடியும், ஒரு மனிதனுடைய இருதயத்தை திறக்க முடியும். ஆனால் ஒரு சிலருக்கு திறந்திருக்கிறார். ஆனாலும் இந்த இடத்துல பார்க்குறோம், தட்டி கொண்டு நிற்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் வல்லமையுள்ள தேவன். வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் படைத்தவர். எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கின தேவன். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை அவர் உடைத்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். வாசிங்க ஏசாயா 45:4. வெண்கல கதவுகளை உடைத்து, வெண்கல கதவுகளை
உடைத்து இருப்பு தாழ்பால்களை இரும்பு முறித்து தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். வெண்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாழ்பால்களை முறித்து கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். வெண்கல கதவு அது ஒரு பலமான ஒரு கதவு. அதை ஏன் உடைக்கிறார் என்றால், ஏன் மனிதனுடைய இருதயத்தை நொறுக்கிறதுக்கும் உடைக்கிறதுக்கும் திறக்கிறதுக்கும் அவரால் முடியாதா? முடியும், கர்த்தரால் முடியும். வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன். அது மட்டும் இல்லை, வெண்கல கதவுகளை திறக்கிறவர் மட்டும் அல்ல, வானத்தையே திறப்பார். இவ்வளோ பெரிய வானத்தையே திறப்பார். வானத்தின் கதவுகளை திறந்து தூதர்களின் அப்பத்தை ஜனங்களுக்கு புசிக்க கொடுத்தார். வானத்தின் கதவையே திறக்கிறவர். சங்கீதம் 78, 23, 24 வசனங்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய ஜனத்துக்காக அவர் செய்த அற்புதம். 40 வருடம் வனாந்திரத்திலே தேவனுடைய ஜனங்கள் பிரயாணம் செய்த பொழுது அவர்களுக்கு வானத்திலிருந்து ஆகாரத்தை கொடுத்தார். வானத்தின் மன்னா, தூதர்களின் அப்பம், வானத்தின் கதவுகளை திறந்து வானத்தின் தானியத்தை தம்முடைய ஜனத்திற்கு கொடுத்து அவர்களை போஷித்தார். வாசிங்க. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி, வானத்தின் கதவை திறந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். 40 வருடம் வனாந்தரத்திலே. அவர் வானத்தின் பலகணிகளையும் திறக்கிறவர். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அவர் வானத்தின் பலகணியை திறக்கிறார். இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறாராம். வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனே வந்து அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அவர் திறக்கிற தேவன், வானத்தின் கதவுகளை திறக்கிறவர், பலகணியை திறக்கிறவர். வானத்தில் மாத்திரம் அல்ல, பூமியையும் திறக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு தேவன் ஏன் மனிதனுடைய இருதயத்தை கொஞ்சம் நான் உள்ள வரணும், உன் இருதயத்துக்குள்ளே வரணும் என்று ஏன் தட்டி கொண்டு அவர் நிற்க வேண்டும்? அவர் நினைத்தால் திறக்க முடியும். ஏன்னா வானத்தை திறந்தவர், பூமியை திறந்தவர். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 30-32 வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்வதால், கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்களை உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக மோசேக்கு எதிராக செயல்பட்ட துஷ்ட மனிதர்கள், கோராகு குடும்பத்தார், துஷ்ட மனிதர்களை கர்த்தர் அழித்தார். பூமி அப்படியே திறக்குது. பூமி பிளந்து அந்த குடும்பம் முழுவதையும் அப்படி உயிரோடே விழுங்கினது. நம்ம இந்த என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 30, 31, 32 வசனங்களை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும். தேவனுடைய ஊழியர்களை அவங்க அவமதித்தாங்க, எதிர்த்தாங்க, அவங்களோடு போராடினாங்க. கர்த்தர் அவர்களை உயிரோடே பூமியை திறந்து அப்படியே அவங்கள விழுங்கி பூமி மூடிடுச்சு. பூமியை திறக்கிற தேவன், சமுத்திரத்தை திறப்பவர். கடலை திறந்தார், கடல் அப்படியே திறந்துச்சு, சமுத்திரம் 2ஆக பிளந்தது. தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு புதிய மார்க்கம் உண்டானது. பார்வோனின் அடிமைத்தனத்திலே, எகிப்திலே அவங்க பட்ட பாடுகள், துன்பங்கள்
இப்போ கர்த்தர் தம்முடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் பலவிதமான அற்புத அடையாளங்களோடு கூட மோசையை கொண்டு தேவன் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். எகிப்து விட்டு வந்துட்டாங்க. இப்போ சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு முன்பாக. அது பிளந்தாதான் அவர்களுக்கு மார்க்கம், வழி. ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தாராம்? சங்கீதம் 78:13 பாருங்க. 13 கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி குவியலாக நிற்கும்படி செய்தார். அப்படியே கடலை பிளக்கிறார், திறக்கிறார். ஒரு புதிய மார்க்கம். அவர் வனாந்தரத்திலே வழியும் அவாந்தர வெளிகளே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். வழியே இல்லாத இடத்துல கூட ஒரு வழியை உருவாக்க அவரால் முடியும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ள தேவன். சமுத்திரத்தில் அவர் ஒரு வழியை திறக்கிறார் கர்த்தருடைய ஜனங்கள் கடந்து போவதற்கு. அந்த வனாந்தர மார்க்கத்தில் அவர்களுக்கு புசிப்பதற்கு வானத்தை திறந்து மன்னாவை கொடுத்த தேவன், ஆகாரத்தை கொடுத்த தேவன் அவர்களுக்கு தண்ணீருக்கு தாகம் தீர்க்க கண்மலையை திறந்தார். கண்மலை பிளந்தது. கண்மலையை பிளந்து அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீரை கொடுத்தார். இப்படி வேதத்தில் பார்க்கும் பொழுது அவர் எதையெல்லாம் திறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும். அதுபோலத்தான் எசாயா 43:14 அரண்களையெல்லாம் இடிந்து விழ பண்ணுகிற தேவன். அரணான பாதுகாப்பான இடம், அந்த அரணான இடங்களில் அந்த அரண்களை அவர் நொறுக்கிறார். வாசிங்க 43:14. நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பெரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்கிறார். எசாயா 43:14 அரண்களையெல்லாம் இடிந்து விழ பண்ணுகிற தேவன். எரிகோவை பார்க்கலாம். ஒரு அரணான ஒரு பட்டணம். எரிகோவை சுற்றிலும் ஒரு அரணான ஒரு கோட்டை, அலங்கம் கட்டப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய ஜனங்கள் பிரயாணமாக வந்து கொண்டு இருக்கிறாங்க. அதன் வழியாக தான் பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு வர வேண்டும். ஆனால் இவர்களுக்கு முன்பாக எரிகோ பூட்டப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் சொன்னார், எரிகோவை நீங்கள் 6 நாள் ஒரு முறை சுற்றி வாங்க. 7வது நாள் 7 முறை சுற்றி வந்து எக்காலங்களை முழங்குங்க. ஆர்ப்பரிப்போடு நீங்கள் எழுந்து அந்த அலங்கத்தை இடித்து தள்ளி நீங்கள் கடந்து போவீங்க. ஜனங்களுடைய ஆர்ப்பரிப்பின் சத்தம். எரிகோவின் கோட்டை தகர்ந்தது, அது உடைந்து நொறுங்கினது. கர்த்தர் வல்லமையுள்ள தேவன். தம்முடைய ஜனத்துக்காக அவர் பெரிய காரியங்களை எல்லாம் அவர் செய்தார். வேதத்தில் எத்தனையோ சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காய் வானத்தை திறக்கிறார், பூமியை திறக்கிறார், வெண்கல கதவுகளை உடைக்கிறார், அரண்களை தகர்க்கிறார், எரியோவின் கோட்டையை உடைத்து, இப்படி நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு தேவன் ஒரு அற்பமான ஒரு மனிதனுடைய உள்ளத்தை தட்டிக்கிட்டு நிற்கிறார். தர என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா. உன் இருதயத்தை நீ எனக்கு தர. நான் உனக்குள் வந்து வாசம் செய்ய வேண்டும். நீ என்னுடைய பிள்ளையா வாழணும். நீ எனக்கு சொந்தம். உன் இருதயத்தை திற என்று வாசற்படியில் நின்று தட்டி கொண்டு இருக்கிறார். அவர் நினைச்சா முடியும். ஆனால் ஏன் அவர் தட்ட வேண்டும்? பூமியிலே அவர் ஊழியம் செய்த நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்திலே சுற்றி நடந்து பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் நடந்து ஊழியம் செய்தவர். எத்தனை குருடர்களுக்கு கண்களை திறந்தார். எத்தனை ஊமையருடைய வாயை திறந்தார். நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. எத்தனை பேருக்கு தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் ஏன் தட்ட வேண்டும்?
ஏன் தட்டி கொண்டு நிற்க வேண்டும்? பர்த்திமேயு என்று சொல்லக்கூடிய ஒரு பார்வை இல்லாத ஒரு குருடனான ஒரு மனிதன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டான். ஆட்களெல்லாம் சத்தம் போடாத என்று அதட்டினாங்க. ஆனால் அவனோ உரத்த சத்தமிட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். கர்த்தருக்கு அந்த சத்தம் கேட்டது. அவனை அழைச்சிட்டு வர சொன்னார். தன்னுடைய மேல் வஸ்திரத்தை விட்டு வீசிவிட்டு கர்த்தரிடத்தில் வந்தான். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நீ என்ன விரும்புகிறாய்? பார்வை அடைய வேண்டும். உன்னுடைய விருப்பத்தின்படியே ஆக கடவுது, விசுவாசத்தின்படியே ஆக கடவுது. கண்கள் திறந்தது. கண்களை திறந்தார். எத்தனை 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 குருடர்களுடைய கண்களை அவர் திறந்தார். வேதத்தில் அநேக அற்புதங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அப்படி தான் மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 32 35 வரைக்கும் ஒரு வாலிபனை பார்க்கலாம். வசிங்க. இங்கே கொன்னை வாயையுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். எப்பத்தா, திறக்கப்படுவாயாக. திறக்கிற தேவன், திறக்கிற ஒரு தேவன். அடைப்பட்டு இருக்கிற எத்தனை காரியங்களை கர்த்தர் திறந்தவர். இங்கே பார்க்கிறோம், இந்த மனிதனுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. அப்படிப்பட்டதான கட்டுகள் அவனை அவரிடத்திலே கொண்டு வந்தாங்க. அவர் அப்படியே அழைச்சிக்கிட்டு போய் உமிழ்ந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பத்தா என்றார். எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக. செவிகள் திறந்தது, வாய் திறந்தது, நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. அவன் செவ்வையாய் பேசினான். கொன்னை வாயை உடைய ஒருவன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனால் தெளிவாக பேச முடியாது. கட்டப்பட்டு பூட்டப்பட்டு இருக்கிற செவிகளும் வாயும். ஆனால் கர்த்தர் திறந்தார். இப்படி வேதத்தில் பார்க்கும் பொழுது கண்ணை திறக்கிறாரு, காதை திறக்கிறாரு. மனிதனுக்கு இன்னும் மனிதனுக்காக வானத்தை திறக்கிறாரு, பூமியை திறக்கிறாரு, கண்மலையை பிளக்கிறாரு. எவ்வளவோ காரியங்கள் இருக்க ஒரு அற்பமான ஒரு மனிதனை நீ நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். அகலுகிற காற்றுக்கு ஒப்பானவன், மண்ணுக்கு சமமானவன், ஏற்றச்சாலிலே தொங்கும் ஒரு சொட்டு தண்ணிக்கு சமமானவன், புல்லின் பூவை போல ஒரே நாளில் வாடி போகக்கூடிய ஒரு வாழ்வு. இப்படிப்பட்ட மனிதனிடத்திலே தேவனாகிய கர்த்தர் இதய கதவை தட்டி தட்டி நிற்கிறார். கதவை திற. என் சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் புசிப்பேன், அவனும் என்னோடு கூட போஜனம் புசிப்பான் என்று சபையின் கதவை அவர் தட்டி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை நினைக்கலாம், இதய கதவு உள்ளுக்கு இருக்கிறாங்க, உள்ளுக்கு இருந்து இன்றைக்கு அது உள் பக்கம் பூட்டி இருந்தால் உள்ளே இருக்கிற நபர் தான் திறக்கணும். வெளியிருந்து திறக்கிறது கஷ்டம். உள்ள வீட்டுக்குள்ளே ஒரு நபர் இருக்கிறாங்க, அவங்க உள்பக்கம் தாப்பால் போட்டுட்டா வெளியிருந்து தட்ட தான் செய்வாங்க, திறக்க முடியாது. அதனால தான் அவர் தட்டுகிறார் என்று எண்ணலாம். லீதியாளின் உள்ளம் பூட்டப்பட்ட இருதயம்தான். ஆண்டவர் இங்கே தட்டி கொண்டு நிற்கவில்லை. லீதியாளை பொறுத்த மட்டிலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய வசனத்தை அவள் கேட்கத்தக்கதாய், கர்த்தருடைய வார்த்தையை அவள் கேட்கத்தக்கதாய் கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தார். கர்த்தரே இருதயத்தை திறக்கிறார். தேவனாகிய கர்த்தரே
இருதயத்தை அங்கே திறக்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது தியத்தீரா ஊராலும் தியத்தீரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் ஆகிய தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படிக்கு கர்த்தர் அவர் இருதயத்தை திறந்தருளினார். இருதயத்தை திறந்தார், தட்டி கொண்டு நிற்கவில்லை. கர்த்தர் அவளுடைய உள்ள கதவை, அவளுடைய இருதய கதவை அங்கே திறக்கிறார். பவுல் அங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கத்தக்கதாய் லீதியாளின் இருதயத்தை தேவனே திறக்கிறார், கர்த்தரே திறக்கிறார். அப்படிதான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு வெளிப்பட்டார். சீசர்களுடைய மனதை திறந்தார். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும் படிக்க சீசர்களுடைய மனதை கர்த்தர் திறந்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கும். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 45வது வசனம். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து, மனதை திறக்கிறார். மனது திறக்கப்படாமல் வேத வாக்கியத்தை அறிந்து கொள்ள முடியாது, சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது. சத்தியத்தை அறிந்திருந்தால்தான் வாழ்க்கையில் விடுதலை, ஆசீர்வாதம், பரிசுத்தம், நித்தியராட்சியமே. அதை அறிந்திருக்க வேண்டும். அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு, வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு மனிதர்களுக்கு தேவை, தேவ ஜனங்களுக்கு தேவை. இங்கே பார்க்கிறோம், சீஷர்கள் அவர்களுடைய மனது அங்கே பூட்டப்பட்டு தான் இருக்குது. அதனால தான் இயேசு கிறிஸ்து ஒரே வார்த்தையை பல முறை சொன்னார். மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் கொல்லப்பட்டு 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் அப்படிங்கிற வார்த்தையை பல இடத்துல சீஷர்களோடு சொன்ன போதிலும் கூட அது அவங்களுக்கு புரியாத ஒரு காரியமாக இருந்தது. ஏனென்றால் இருதயம் அடைக்கப்பட்டிருந்தது. வேத வாக்கியத்தை உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள அவர்களுக்கு முடியல. இருதயம் அடைக்கப்பட்ட ஒரு இருதயம். இன்றைக்கு மனிதர்களுடைய இருதயம் அப்படி தான். எவ்வளோ மனிதர்கள் காலமாக உட்காந்து ஆலயத்தில் அல்லது தனிப்பட்ட முறையில் வேத வாக்கியங்களை வாசித்து கொண்டு தான் இருப்பாங்க, கேட்டுக்கொண்டு தான் இருப்பாங்க. ஆனால் சத்தியம் தெரியாது, சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஏன்னா உள்ளம் அடைக்கப்பட்டு இருக்கிறது, மனது அடைக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி தான் சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தவங்க தான், இரவும் பகலும் அவரோடு கூட இருந்தவங்க தான். ஆனால் வேத வாக்கியத்தை அறிந்து கொள்ளுவதற்கு ஏற்ற ஒரு திறந்த இருதயம் அவங்களுக்கு இல்லை. இப்போ கர்த்தர் அவர்கள் இருதயத்தை திறக்கிறார். திறந்த உடனே வேத வாக்கியத்தை அறிந்து கொள்ள முடியுது, நல்லா தெரியுது. திறக்கப்பட்ட இருதயம் என்று சொல்லும்போது வேத வாக்கியம் நமக்கு கண்ணாடி மாதிரி, அது நல்லா நமக்கு புரியும், தெரிந்து கொள்ள முடியும். வேதத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு புரிந்து கொள்ள முடியல, அறிந்து கொள்ள முடியல, ஆனால் நம்ம வாசிக்கிட்டே இருப்போம். வேத புத்தகத்தை எத்தனையோ முறை படிச்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இத்தனை முறை நான் வேதத்தை வாசித்து முடிச்சிருக்கிறேன் என்று பெருமையாக சொல்லலாம். ஆனால் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு தேவனாகிய கர்த்தர் இருதயத்தை திறந்தால் மாத்திரமே. சீஷர்களுடைய இருதயத்தை கர்த்தர் ஏதோ ஒரு சிலருக்கு அப்படி இருதயத்தை திறந்த ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஆனாலும் பெரும்பான்மையாக கர்த்தர் உள்ளத்தை தட்டுகிறார். கர்த்தர் ஏன் இருதயத்தை தட்டணும்? நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது ஒரு சுய விருப்பம். நம்ம விருப்பப்பட்டு நாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஒன்றும் பொம்மை அல்ல. இந்த விளையாட்டு பொம்மைகளை பார்க்கலாம், குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. அந்த பொம்மைக்கு ஒரு கீ கொடுத்த உடனே, அல்லனா ஒரு பேட்ரி செல் போட்ட உடனே
அது வேலை செய்யும், குதிக்கும், அது ஓடும், அது நடனமாடும், இப்படியெல்லாம் சில காரியங்களை செய்யும். அதுபோல தேவன் நம்மை படைக்கவில்லை. நமக்கென்று எல்லா ஒரு சுய விருப்பத்தை நமக்கு தந்து அத்தனை சுதந்திரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நாமே சிந்தித்து செயல்படுவது அவருக்கு ரொம்ப பிரியம். ஆகவே தான் இன்றைக்கு தட்டுகிறார். தர நமக்கு விருப்பம் இருந்தால் திறக்கலாம், இல்லைன்னா இல்லை. திறந்தால் ரட்சிப்பு, ஆசீர்வாதம், நித்திய ஜீவன். திறக்கல அப்படின்னா வாழ்வே இருள், அழிவு தான், நரகத்தில் தான் போய் சேரணும். ஆகவே இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு சுய விருப்பத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் கர்த்தரை நேசிக்கணும், அவருக்கு நம்முடைய இதய வாசலை திறக்கணும், நம்முடைய உள்ளத்தில் அவர் வாசம் செய்ய வேண்டும், அவர் நம்மோடு கூட இருக்கணும் என்று அவர் விருப்பப்பட்டு தான் கதவை தட்டுகிறார். சபையின் கதவை தட்டுகிறார். சபை, லவோதிக்கேயா சபை, அவர் இங்கே தட்டி கொண்டு நிற்கிறார். ஏன் இன்னைக்கு அவங்க திறக்கல? மனிதன் ஏன் கடினப்படுத்திக்கிறான் இருதயத்தை? ஏன் திறக்க மறுக்கிறான்? வேதத்தில் பார்த்தா அவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவன் ஒளியின் இடத்திற்கு வர தயங்குறான். ஒளியான தேவன், ரட்சிப்பை அருளுகிற தேவன், நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவன், அவரிடத்தில் வருவதற்கு அவன் தயக்கம் காட்டுவது ஏன்? கதவை திறக்கிறதுக்கு அவனால் ஏன் முடியல? ஏன் விருப்பப்பட மாட்டேங்கிறான்? சத்தியத்தை கேட்கறதுக்கே பிடிக்காது. என் கர்த்தருடைய பிள்ளைங்களை பார்க்குறதே பிடிக்காது. இன்றைக்கு உலகத்தில் எவ்வளோ காரியங்கள் நம்ம கேட்குறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எத்தனை துன்பங்கள், பாடுகள், ஆலயங்களை இடித்து உடைச்சி தேவனுடைய ஜனத்தை கொன்று குவித்து என்னெல்லாம் உலகத்தில் நடக்குது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக. இன்றைக்கு அப்படிப்பட்ட மனிதர்கள் கர்த்தரண்டை வருவதற்கு அவங்களால முடியல, தயக்கம் காட்டுகிறாங்க. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனிதனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஆக்கினை தீர்ப்புக்கு அதுதான் காரணம். தேவன் ஆக்கினை தீர்ப்பை மனிதனுக்கு உண்டு பண்ணல. இது அவனே சம்பாதித்த ஒரு காரியம். ஆக்கினை தீர்ப்பு அவனே வரவழைச்சது தான். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் உலகத்திற்கே ஒளியாக, உலகத்திற்கே வெளிச்சமாக ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இன்றைக்கு அவரை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஒரு உயிருள்ள ஒரு ஒளி ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம், ஒரு மெய்யான ஒளி. உலகத்தில் இருக்கிற எல்லா பொய்யான ஒளிகள் அவைகள் ஒன்றுமில்லை. கர்த்தர் ஒருவரே மெய்யான ஒரு ஒளி. உலகத்திலே ஒளி வந்திருந்தும் மனிதனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவன் ஒளியை பகைக்கிறான். கதவை திறக்க மாட்டேங்கிறான், மனதை திறக்க மாட்டேங்கிறான். மனது இன்னும் அதிகமாய் கடினப்படுகிறது. மனிதனுடைய கிரியைகள் பொல்லாதவைகள். ஆனால் சத்தியத்தின்படி நடக்கிறவனோ ஒளியினிடத்தில் வருகிறான். அடுத்த வசனம், அடுத்த பகுதி வாசிங்க. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு. ஏன் பகைக்கிறான்? ஏன் வரமாட்டேங்கிறான்? ஏன் கதவை திறக்க மாட்டேங்கிறான்? அவனுடைய பாவ செயல்கள், குற்றங்கள், குறைகள் கண்டிக்கப்படக்கூடாது. அது மனிதன் விரும்பாத ஒரு காரியம். என்னோட குற்றம் குறைகளை யாருமே கண்டிக்கக்கூடாது. எனக்கு இஷ்டம், இப்படி தான் இருப்பேன் என்று தான் மனிதர்கள் இன்றைக்கு அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க.
அவனுடைய பிழைகள், குறைகள், குற்றங்கள், பொல்லாத காரியங்கள் கண்டிக்கப்படாதபடிக்கு அவன் ஒளியினிடத்தில் வரமாட்டேங்கிறான். ஆனால் அடுத்த வசனம், அடுத்த பகுதி, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். ஒளிக்கிட்ட வரமாட்டேங்கிறான். அநேக மக்கள் அப்படிதான் இருளுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பிசாசின் இருளுக்குள்ளேயே கத்தரண்டையில் வருவதற்கு அவங்க விரும்பல. வந்தால் அவங்களுடைய பொல்லாத கிரியைகள் கண்டிக்கப்படும். ஆகவே இவங்க பொல்லாத பாவ செயல்கள் மீது அவங்க அன்பு கூறுறாங்க. சத்தியத்தின்படி நடக்கணும். சத்தியம் ஒரு உண்மையான ஒரு நல்ல வாழ்வு, நேர்மையான ஒரு வாழ்வு வாழணும் என்பதை மனிதன் விருப்பப்படாமல் இருக்கிறான். ஏனென்றால் அவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவன் ஒளியை பகைக்கிறான். அடுத்து, சத்தியத்தின்படி நடக்கிறவனோ, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். அவங்க கதவை திறக்கிறாங்க, இருதய கதவை திறக்கிறாங்க. கர்த்தர் தட்டும் போது உள்ளத்தை திறக்கிறாங்க. ஏன்னா நம்ம செய்கிறது இது தேவனுக்கு பிரியமான காரியம். நாம் அவரை வாஞ்சிக்கிறோம், சத்தியத்தை வாஞ்சிக்கிறோம், நித்தியத்தை வாஞ்சிக்கிறோம் என்று அவங்களுக்கு தெரியுது. ஆகவே ஒளியினிடத்திலே வருகிறான். உலகத்தில் பெரும் பகுதி ஒளியை பகைப்பவங்க தான். கிறிஸ்தவங்களையே பகைப்பாங்க. இந்த நாட்களில் சூடான், நைஜீரியா போன்ற தேசங்களில் நடக்கிற காரியங்கள் எத்தனை கொடுமையான காரியங்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எத்தனை பயங்கரமான மரணம், இரத்த சாட்சியாகி இன்னைக்கு பிணங்கள் குவியுது, பிண குவியல்கள். நம்முடைய தேசத்தை எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு ஆலயங்கள் தீயுக்கு இரையாக்கப்படுகிறது, ஆலயங்கள் உடைக்கப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. அடி, உத, காயம், இதையெல்லாம் அனுபவிக்கிறாங்க. காரணம், ஒளியை பகைக்கிறாங்க. கர்த்தர் எல்லாரையுமே தட்டுகிறார். ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் தட்டுகிறார். இதய கதவை தட்டுகிறார். நாம் அவர் சந்திக்கக்கூடிய வேலையை அறிந்து நம்ம இதயத்தை திறந்து கொடுத்தா ஆசீர்வாதம். ஆனால் மனதை கடினப்படுத்தும் போது வாழ்க்கையில் துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், கலக்கங்கள், கண்ணீர்கள் தான். தேவனாகிய கர்த்தர் இங்கே சபையை தட்டுகிறார். சபைக்கு சொன்னார், நீ மன திரும்பு. ஆசியா கண்டத்தில் 7 சபை, ஒவ்வொரு சபைக்கும் கர்த்தர் ஒரு எச்சரிப்பை கொடுப்பார். இன்ன குற்றம், இன்ன குறை, இந்த குறை உங்ககிட்ட இருக்குது, மனம் திருப்பு. எந்த நிலைமையில் நீ விழுந்து போனியோ மீண்டும் நீ அதை உணர்ந்து நீ சீர்படு. அப்போ நான் உனக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கொடுப்பேன். நீ மனம் திரும்பாமல் போகும் பட்சத்தில் உனக்கு நடக்கக்கூடிய காரியம் என்ன என்று சபையை, தேவனுடைய ஜனங்களை அங்கே அவர் எச்சரிக்கிறார். லவோதிக்கேயா சபை, லவோதிக்கேயா சபையின் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அந்த சபையை குறித்து கர்த்தர் சொல்லும் போது, நீ அனலும் அல்ல, குளிரும் அல்ல, நீ வெதுவெதுப்பாய் இருக்கிறாய். ஆகையால் என் வாயினின்று உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். அனலும் இல்லை, குளிரும் இல்லை, ஒரு வெதுவெதுப்பான ஒரு ஜீவியம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது ஆபத்தான ஒரு காரியம், ஆபத்தான ஒரு காரியம். இன்றைக்கி ஒன்று நல்ல சூடாக நம்ம ஏதாவது பானங்கள் குடிப்போம், இல்லை குளிர்ச்சியான பானங்கள் குடிப்போம். இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு வெதுவெதுப்பு என்றால் நம்மளுக்கே வாந்தி வரும், பிரட்டிகிட்டு இருக்கோம். கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அனல் இல்லை. இன்றைக்கு ஒரு வெதுவெதுப்பான ஒரு ஜீவியம், அங்கே ஒரு கால், இங்கே ஒரு கால். உலகம் ஒரு 50% வேணும், ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு 50% வேணும் என்று, எல்லாமே வேணும் என்று உலகத்தையும் நேசித்து மனிதர்களையும் நேசித்து இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறதையும் நம்ம விரும்பி இப்படி ஒரு வெதுவெதுப்பான, ஆண்டவர் சொன்னார், இருந்தால் அனலாயிரு, இல்லைன்னா குளிராயிரு. ரெண்டுமே இல்லாமல் நீ அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாய் இருந்தால் என் வாயினின்று உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சபைக்குள்ளே காணக்கூடிய குறைபாடுகளை சொல்கிறார்.
அது ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்குது. அதுக்கு தன்னுடைய நிலையே புரியல. லவோதிக்கேயா சபை மக்கள் தாங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க என்பதே அவங்களுக்கு புரியல, தெரியல. ஆனால் நான் நல்லா இருக்கிறேன், ஐஸ்வர்ய சம்பனனாய் இருக்கிறேன், எல்லாம் எனக்கு நிறைவாக இருக்கிறது என்று தன்னை சொல்லிக்கொள்ளுகிறது. ஆனால் அதுக்கு இருக்கிற தரித்திரம், அதுக்கு இருக்கிற குருடு, அதுக்கு இருக்கிற நிலைமை அதுக்கே தெரியல. ஆகவே கர்த்தர் எச்சரிக்கிறார், மனம் திரும்பு, மனம் திரும்பு. தேவனுடைய பிள்ளையே, நீ மனம் திரும்பு. கர்த்தருடைய பிள்ளைங்க மனம் திரும்பணும், மனிதர்கள் மனம் திரும்பணும். எங்கும் உள்ள அனைவருக்கும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். மனம் திரும்புங்க, மனதை கர்த்தர் பக்கமாக திருப்பணும். இப்படி மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க என்று சொன்ன பின்பு கர்த்தர் ஆவலோடு எதிர்பார்க்கிறார். நிச்சயம் மனம் திரும்பி இருப்பாங்க, நம்ம போய் தட்டுனா திறப்பாங்க என்று தான் லவோதிக்கேயா பட்டணத்தில் இருக்கிற தேவஜனங்களுடைய உள்ளத்தை கர்த்தர் தட்டினார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று கர்த்தர் சபையோட சொல்லுகிறார். அவருக்கு மனிதனுடைய இருதயம் ரொம்ப விருப்பம். வானாதி வானங்கள் கொள்ளாத மிகப்பெரிய தேவன் ஒரு மனிதனுடைய இருதயத்தை அவர் வாஞ்சிக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் அவனுடைய கைப்பிடி அளவு இருக்குது. என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா. நம்முடைய இருதயம் ஆண்டவர் விரும்புகிறார், நம்முடைய இருதயத்தை அவர் கேட்கிறார். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. நாம் அவருக்கு கொஞ்சம், பிசாசுக்கு கொஞ்சம், உலகத்துக்கு கொஞ்சம், இப்படி நம்ம இருதயத்தில் பங்கு போட்டு அங்கங்கே நம்ம இருதயம் விளக்கப்பட்டிருக்குது. ஆனால் கர்த்தர் முழுவதுமாக கேட்குறான், உன் முழு இருதயத்தோடு என்னிடத்திலே அன்பு கூர்ந்து, உன் முழு பலத்தோடு, உன் முழு மனதோடு, உன் முழு ஆத்துமாவோடு என்னிடத்தில் அன்பு கூறு, இருதயம் முழுசையும் கொடு. அப்படிதான் கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார். நம்முடைய இருதயத்தை மாத்திரமல்ல, நம்முடைய அவயவங்கள் அனைத்தையுமே கர்த்தருக்கு ஒரு நீதியின் ஆயுதங்களாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் உருவாக்கின அவயவங்கள் அது கர்த்தருக்கென்று செயல்படட்டும். அவருக்கு அது சந்தோஷம், அவருக்கு அது பிரியமாயிருக்கும். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்லுகிறார், உங்கள் அவயவங்களை எல்லாம் நீதிக்குரிய ஆயுதங்களா தேவனுக்கென்று கிரியை செய்யும்படி அதை ஒப்பு கொடுங்க. இருதயத்தை மாத்திரமல்ல, எல்லா அவயவங்களையுமே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சபைக்கு அவர் எழுதுவார். ரோமர் சபைக்கு, ரோமர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம், 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நம்முடைய அவயவங்கள் எல்லாத்தையுமே, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், இதில் இருக்கிற அவயவங்கள் எல்லாத்தையும் நீதிக்குரிய ஆயுதங்களாய் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு நம்முடைய அவயவங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆவியானவர் பவுலை கொண்டு சொல்லுகிறார். ஆகவே என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொரு மகனை பார்த்து, மகளை பார்த்து நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் அவர் கேட்கிறார். ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய இருதய கதவை தட்டி கொண்டு நிற்கிறார். தெர, உன் இருதயத்தை எனக்கு தா, நான் உனக்குள் வாசம் செய்ய வேண்டும் என்று. ஆம் அருமையானவர்களே, காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறது, வருடங்களெல்லாம் போய்கொண்டு இருக்கிறது, வயதும் நமக்கு முதிர்ந்து கொண்டு இருக்கிறது. நாம் இன்னும் மாற்றமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாம் மாறுது, காலங்களெல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்விலோ மாற்றமே இல்லை, நம்ம அப்படியே இருக்கிறோம். தேவன் அதை விரும்புகிறதில்லை. நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் வேண்டும். மனது திரும்பணும், நம்முடைய மனது கர்த்தர் பக்கமாக திரும்பணும்.
தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் வாழ வேண்டும். என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று கர்த்தர் கேட்கிறார். நம்முடைய அவயவங்கள் அனைத்தையுமே நீதிக்குரிய ஆயுதங்களாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்விலே நிறைவேறுவதற்கு நம்மை தாழ்த்தி நம்ம தலைவணங்கி ஜெபிப்போம். தேவனாகிய கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கும் கூட ஆண்டவரே, உம்முடைய சத்திய வேதத்திலிருந்து வசனங்கள் மூலமாக நீர் எங்களோடு பேசினீரப்பா. நாங்களும் அந்த வசனங்களை தியானிக்க நீங்கள் கிருபை செய்தீங்க. நீர் ஆண்டவரே வேதத்திலே சொல்லியிருக்கிறபடி, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடே கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே கூட போஜனம் பண்ணுவான் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, நீர் நாங்கள் அநேக காரியங்களை வேதத்திலே பார்த்தோம் அப்பா. வானத்தை திறக்கிறவர், பூமியை பிளக்க பண்ணுகிறவர், ஆனாலும் கூட ஆண்டவரே அற்பமான எங்களை ஆண்டவரே நீர் வாசற்படியிலே நின்று தட்டி ஆண்டவரே நாங்கள் திறப்பதற்காக காத்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறபடியாலும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு வாழ்வை உமக்கு பிரயோஜனமாக நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே எல்லோரும் அந்த மனம் திரும்புதலின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவரே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை உமக்காக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். வேதத்திலே பார்த்தோமப்பா, அனலாயாவது குளிராயாவது இல்லாதபடிக்கு நாங்கள் வெதுவெதுப்பாய் இருந்தால் என்னுடைய வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று நாங்கள் வாசித்தோம் அப்பா. ஆண்டவரே, உமக்காக வல்லமையாக நாங்கள் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நீர் தட்டும் பொழுது நாங்கள் திறந்து ஆண்டவரே நீர் எங்களுக்குள் வாசம் பண்ண எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தகுதிப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்கப்பா. உமக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ ஆண்டவரே மற்றவர்களுக்கு உம்மை நாங்கள் எங்களிலே பிரதிபலிக்க ஆண்டவரே நாங்கள் சிறுகவும் நீர் எங்களிலே பெருகவும் ஆண்டவரே நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்க நீர் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். கரம் பிடித்து வழி நடத்தும் மீட்பிரேசின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.